Hi guys, I'm Nivita. In the video, 12th standard chemistry, unit 2, P block element part 1 lesson இருக்கிற one word தான் பார்க்க போறோம். one word number 10 தான் பார்க்க போறோம். ஓகேவா? The repeating unit in silicon is என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக சிலிக்கானோட ஸ்ட்ரக்சர் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ SiOH அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து ஆல்கைல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. R அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓகேவா? இது கூட இதே மாதிரி ஒன்று சேரும்போது H2O போயிடுச்சுன்னா, ஓகே, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த O வந்துட்டு அப்படியே இது கூட பாண்ட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போடும்போது H2O போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த O வந்துட்டு இப்படியே இது கூட சேர்ந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பக்கத்தில் வந்து அந்த H2O போயிடும், அதே மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் ரிப்பீட் ஆகிற யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SiRRO. ஓகே, SiRRO புரியுதா? SiRRO இப்போ அடுத்தது நீங்கள் H2O போயிடுச்சுனாலும் SiRRO அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். RR அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் வரும் பேசிக்காக. ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களோட ஆன்சர் வந்து SiRRO அப்படின்னு வந்திருக்கு. SiO2 கிடையாது. இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னா RR இப்படி வந்திருக்கு. RR வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரணும். ஸோ அந்த மாதிரி வரல. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரி 2 O வந்துட்டு வரல. ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் வந்து 2 Oலாம் வரல. வேற RR இப்படிலாம் வரல. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்துட்டு ரிப்பீட்டிங் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி எதுவுமே வந்துட்டு ரிப்பீட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு இதில் சிலிகான்ஸை பொறுத்தவரை ரிப்பீட்டிங் யூனிட்ஸ்னால் SiRRO அப்படிங்கிறது தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.